கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நிழலை குறித்து பார்ப்போமா? நிழல் எதற்கு பயன்படும் என்று நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஏனெனில் இன்றைய நாட்கள்ல வெயில் அதிகமாக காணப்படுகிறது. இந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் எங்காவது நிழல் கிடைக்காதா என்று நாம் அலைமோதுவதை நம்மால் உணர முடியும். நாம் அப்படிப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகிறோம். சரி, இந்த நிழல் தான் என்ன என்று வேதாகமத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போமா? கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மை சுற்றி இருக்கிற நமக்கு விரோதமாக காணப்படுகிற சாத்தானின் பல சந்தர்ப்பங்கள், பல காரியங்கள் நம்மை கொடூரமாக மோதியடிப்பதை போல காணப்படலாம். எப்படியெனில் நமக்கு கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், வேதனைகள் வரலாம். இவையெல்லாம் நமக்கு கொடூரமான சாத்தானின் மூலமாக வருகிற சோதனைகளாக காணப்படும். இந்த சோதனைகள் பெரு வெள்ளத்தை போல பாதுகாப்பான மதிலை, அரணை, கோட்டையை அதை மோதியடிக்கக்கூடியதாக காணப்படுகிற அந்த வெள்ளத்தை கூட சீறியடிக்கிற அந்த பெரு வெள்ளத்திலிருந்து தப்புவிக்க நமது தேவனால் முடியும். அவர் ஏழைகளுக்கு பலனானவர், எளியவனுக்கு திடனானவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறபடியால் அவர் நமக்கு நிழலாக, நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் நமக்கு ஒரு அரணான பாதுகாப்பாக காணப்படுகிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அவர் நிழலாக, எப்படியாக சங்கீதக்காரன் 91 சொல்கிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லவருடைய நிழல்ல நாம தங்கத்தக்கதாக நமக்கு அவர் அடைக்கலம் தந்திருக்கிறார். நம் தேவனோ வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெயிலின் தாக்கம் நம்ம எங்கேயாவது போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த நாட்கள் நம்ம எங்கேயாவது போகும் பொழுது நம்மளால வெயிலை தாங்க முடியாத அளவுக்கு வேர்த்து கொட்டும். எங்கடா ஃபேனை போடுவாங்க, எங்கடா ஏசியை போடுவாங்க, எப்படி உட்கார்ந்து நம்ம இதை சமாளிக்கலான்னு திணறிக்கிட்டு வரும்போது நம்ம அவரை நோக்கி பார்ப்போமே ஆனால் நிலங்காற்றை, தென்றல் காற்றை வீசி நம்மை மகிழ பண்ண செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். அவரை நோக்கி பார்க்கிற அனைவரும் பிரகாசம் அடைவார்கள். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் துக்கப்பட்டு போவதும் இல்லை. வேதாகமத்தில் கூட நாம் பார்க்கலாம், யோனா தீர்க்கதரிசி அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு நிழல் உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு ஆமணக்கு செடியை வளர கட்டளையிடுகிறார். அந்த ஆமணக்கு செடியானது வளர்ந்து அவனுக்கு நிழலை தருகிறதாக அவன் மிகவும் மனது சந்தோஷப்பட்டவனாக தூங்குகிறவனாக காணப்பட்டார். ஓஹோ, நீ இப்படி தூங்குகிறாயே என்ற ஆண்டவர் மறுநாள் அவர் என்ன செய்கிறாரு? ஒரு பூச்சியை கட்டளையிடுகிறார். அந்த பூச்சியானது அந்த ஆமணக்கு செடியை முழுவதும் அரித்து போட்டது, அது காய்ந்து போனது. யோனாவுக்கு மிகவும் வருத்தமாக காணப்படுகிறது. இத்தனையாய் ஒரே நாள்ல வளர்ந்த இந்த ஆமணக்கு செடி எத்தனையாய் எனக்கு நிழல் தந்தது, இப்பொழுது இப்படி அழிந்து போய்விட்டதே என்று அவன் மனவேதனைப்படும் போது ஆண்டவர் அந்த நினிவே மக்களை குறித்து அவனுக்கு உணர்த்தின காரியம் எத்தனை அருமையானது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு துரோகம் விளைவிக்கிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு நாம் கஷ்டத்தை கொடுக்கிறோமா? சற்று நாம் சிந்தித்து பார்த்து இந்த நாட்கள்ல நாமே நிதானித்து பார்த்து மற்றவர்களுக்கு நம் ஆதரவும் தேர்தலுமாக காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை, வெயில் போன்ற உஷ்ணம் போன்ற அந்த பாடுகளை, துன்பங்களை நாம் அனுபவியாத வண்ணம், மற்றவர்களுக்கும் நாம் அதை கொடுக்காத வண்ணம் நிழலாகிய அவரை நாம் புகலிடமாக கொண்டு வாழும் பொழுது நமக்கும் சந்தோஷமாக, மற்றவர்களுக்கும் சந்தோஷமாக காணப்படத்தக்க கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிறார். அவர் எப்படிப்பட்ட நிழலாக காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே அநேக நிழல் உண்டு. என்னாகமம் 14:9 கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். 12 கோத்திரத்திலும் ஒவ்வொருவராக 12 பேர் கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றார்கள். அப்பொழுது 40 நாள் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு திரும்பி வந்தார்கள். 10 பேர் துர்ச்செய்தியை சொல்கிறவர்களாக காணப்பட்டார்கள்.
காணப்பட்டார்கள். 2 பேர், காலேபு யோசுவா மாத்திரம் நற்செய்தியை சொன்னவர்களாக காணப்பட்டார்கள். இந்த 10 பேரும் அந்த கானான் தேசத்துல இருக்கவங்க எல்லாம் பலமானவங்க, அவங்க ராட்சதர் போன காணப்படுறாங்க, நாம அங்க போனா அவங்களை ஜெயிக்க முடியாது என்று சொல்லும் பொழுது காலேபும் யோசுவாவும் மாத்திரம் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. நாம் எளிதாக அவர்களை ஜெயித்து விடலாம்னு சொல்றாரு. அவர்களை காத்த நிழல், அதாவது அவர்கள் வணங்குகின்ற தேவர்கள் தேவதைகள் இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்க தங்களை காத்துக்கொள்வாங்கன்னு அவங்க வணங்கினாங்க. இப்ப அந்த நிழலும் அவங்களை விட்டு என்ன செஞ்சது, விலகி போயிட்டு. அதனால நம்ம எளிதாக நம்முடைய கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர் நமக்கு ஜெயம் தருவார்னு சொல்லி காலேபும் யோசுவாவும் தைரியப்படுத்தியவர்களாக காணப்பட்டார். நிழல், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. இது விக்கிரக வழிபாடு. அந்த நிழல் நமக்கு, அந்த நிழல் நிமித்தமாக நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறபடியினால், அவருடைய பலத்த கரம் நிழலாய் இருக்கிறபடியால், தாவீது ராஜா கூட சொல்றான், பெட்டைகளின் நிழல், வலது கரத்து நிழல், பெரும் கண்மலையின் நிழல், கரத்தின் நிழல் என்று சங்கீதக்காரரை பல வகையான நிழலாக வர்ணிக்கிறான். அப்படிப்பட்ட நிழலை நாம் பெற்றிருக்கிறவர்களாக காணப்படும் பொழுது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை காக்கும் நிழல் நம்மோடு கூட இருக்கிறபடியால் பெருவெள்ளம் போன்ற சீற்றத்தை தரக்கூடிய வகையான பிரச்சனைகளோ பாடுகளோ துன்பங்களோ நம்மை நெருங்காத வண்ணம் நிழலாக நம்மோடு கூட இருந்து உன்னதமானவரின் மறைவில் வைத்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுடையவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட நிழலை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட நிழலில் நாம் அடைக்கலம் போகுவோம். எதை குறித்தும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, கண்மலையின் நிழலாகிய உம்முடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய நிழல் எங்களை சுற்றிலும் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம்ப்பா. விசேஷமாகப்பா இந்த நாட்களில் நாங்கள் யாருக்கும் கஷ்டத்தை கொடாத வண்ணம் நிழலாகிய உண்மை நாங்கள் அப்பா ஏற்றுக்கொண்டு எங்கள் மனதிலும் மற்றவர்கள் மனதிலும் நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி உடைய பலத்த கரத்துக்குள்ள, உடைய பலத்த நிழலுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நீரே வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.